Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ பொங்கல் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. Now back to reality. NEET 2023ல உங்களுக்கு டாக்டர் ஆகணும்ங்கற அந்த கனவு நிறைவேற்றணுமா இல்லையா? கண்டிப்பா நிறைவேற்றணும். அதுக்காக நம்ம இப்போ இருந்து preparation start பண்ணலாம். So I am a teacher here, Arun Kishor, and I will be teaching you NEET physics. And இது என்னோட first lectureல இதே மாதிரி 12th physics இருந்து அத்தனை சாப்டர்ஸையும் நான் கவர் பண்ணிட்டு வருவேன். அண்ட் ஆல்ரெடி ஐ ஹவ் கவர்ட் 3 lessons பிஃபோர். ஓகேவா? ஸோ அந்த 3 லெசன்ஸோட லெக்சர்ஸும் பார்த்துவாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் சாப்டரோட ஃபிஃப்த் சப் டாபிக் தான் இது. ஸோ இந்த 5 சப் டாபிக்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா புரியணும்னா மேக் ஷூர் யூ வாட்ச் ஆல் மை லெக்சர்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஓகேவா? அண்ட் என் லெக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டேக் அ பென் அண்ட் பேப்பர். ஓகே, ஸோ சும்மா என் லெக்சர் மட்டும் அப்படியே ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்தா அந்த அளவுக்கு யூஸ் இருக்காது. யூ ஹாவ் டு டேக் அ பென் அண்ட் அ பேப்பர். அண்ட் நான் ஏதாச்சும் சொல்றேன்னா யூ ஹேவ் டு டேக் சம் நோட்ஸ். அண்ட் அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்றேன்னா நீங்களே அது சால்வ் பண்ண பாருங்க. அப்போதான் யூ வில் பி ஏபிள் டு ஹாவ் தட் ரியல் லைஃப் ப்ராக்டிஸ். இல்லையா? எக்ஸாமுக்கு நான் எழுத முடியுமா? இல்லை. கண்டிப்பா அந்த அளவுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், டோன்ட் வரி. பட் நீங்க அதுக்கு இப்பவே நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட் இன் நீட் எக்ஸாம். இல்லையா? ஸோ அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேக் ஷூர் யூ டேக் அ பென் அண்ட் பேப்பர். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்கு போகலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல ஒரு சப் டாபிக். And I am your teacher Arun Kishor here. Let's begin our class. So electromagnetics and the main subject in the you get almost 14 questions out of total 45 questions. அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தானே. 45 questions-ல 14 questions, 30% of your entire NEET physics marks. அது நீங்க கண்டிப்பா படிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், இல்லையா? சோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா தரோ ஆயிக்கோங்க. இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு என்னெல்லாம் பயப்பட வேணாம். என்னோட லெக்சர் ஃபர்ஸ்ட் இருந்தே மெதுவா பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்போவே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டீச் பண்ணுமா, என் டீச்சிங் ஸ்டைல்ல உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, அது எது இருந்தாலும் கண்டிப்பா தைரியமா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் ஃபார் யூ. ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு தானே இந்த கிளாஸ், இல்ல இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறது உங்களுக்காக தானே. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தனாலும் கண்டிப்பா தைரியமா கமெண்ட்ஸ்ல கேட்டுருங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்ல 2 சப் டாபிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது மூவ் ஆகாத சார்ஜஸ் பத்தி, அண்ட் டைனமிக்ஸ்ங்கிறது மூவ் ஆகிற சார்ஜஸ் பத்தி. ஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம ஃபுல் டாபிக்ஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இட் இஸ் ரிலேட்டட் டு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஓகே, ஸோ நீங்க மேக்னெட்டிக்கா இருக்க பாருங்க. ஓகேவா? மேக்னெட்டிக் மீன்ஸ் இன் சென்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படியே அட்ராக்ட் பண்ணுங்க. பாசிட்டிவிட்டி அப்படியே மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணிருங்க. அந்த பாசிட்டிவிட்டியோட நீங்க எக்ஸாம்லயும் சரி, இந்த நீட் எக்ஸாம்லயும் சரி, உங்க பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி, நீங்க படிக்கிறதுலயும் சரி, உங்க லைஃப்ல எந்த இஷ்யூஸ்னாலும் சரி, கண்டிப்பா அந்த பாசிட்டிவிட்டியோட அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் பி கம்மிங் அவுட் இன் அ ட்ரூலி க்ளோரியஸ் மேனர். ஓகேவா? கண்டிப்பா வெற்றியுடன் நீங்க திரும்பி வருவீங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஒரு ஏதாச்சும் கண்டிப்பா ட்ரைனிங் அந்த மாதிரி வேணுமா, மேக் ஷூர் தட் யூ ஆர் வெரி வெரி பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவிட்டியோட எதுனாலும் நீங்க அப்ரோச் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அதே பாசிட்டிவிட்டியோட இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபோர்ஸ் ஆன் அ மூவிங் சார்ஜ் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை வச்சா என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு மூவிங் சார்ஜை வச்சா, ஓகே, மூவ் ஆகாத சார்ஜ் கிடையாது, மூவிங் சார்ஜை வச்சா கண்டிப்பா தேர் வில் பி அ ஃபோர்ஸ். ஓகே, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, லெட்ஸ் அஸ்யூம் தட் we are taking a particle. ஓகேவா? ஒரு பார்ட்டிகல் எடுக்கிறோம். அந்த பார்ட்டிகல் ஹேஸ் சார்ஜ் Q. கொஞ்சம் ஒழுங்காத்தான் எழுதுவோமே, ரைட்? The particle has charge Q and மாஸ் m. இல்லையா? அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகிள் எடுக்கிறோம். we are giving it a velocity v in a uniform magnetic field.
Okay, va. So velocity V in an uniform magnetic field B. Okay, so இந்த மாதிரி இருந்தா நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும்னா, of course இதுக்கு வந்து ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. அந்த டெரிவேஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து என்ன முக்கியம்னா அந்த ஃபோர்ஸ் என்ன, அதுதான் முக்கியம். ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் வந்து the force due to magnetic field is equal to என்னன்னு சொல்றாங்கன்னா, it is equal to charge into the cross product of the vector and the magnetic field. Okay, so magnetic field vector இருக்கும், velocity vector இருக்கும், அது ரெண்டோட cross product எடுக்கிறோம். அந்த ரெண்டு cross product into charge தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த magnetic force. ஓகேவா, அதாவது இந்த magnetic fieldனால வரக்கூடிய magnetic force. so இதுலயே velocity term வருது இல்லையா, so கண்டிப்பா மூவிங் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். மூவ் ஆகாத சார்ஜஸ்னா velocity 0, force வந்து 0. ரைட்? ஓகே ஓகே, so what will be the magnitude of this one? இதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? இதோட மேக்னிடியூட் நம்ம எப்படி போடுவோம்? இதை நம்ம ரீரைட் பண்ணலாமா? Fm is equal to Q into VB sin theta னு போடலாமா? ஏன் sin theta னு போடுறோம்? It is a cross product. Cross product sin theta வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா? So this will be the magnitude. Right? So ஏதாச்சும் ஒரு வெக்டர் வரும், மேக்னிடியூட் எடுத்தா அந்த வெக்டர் வந்து நமக்கு தேவையில்லை, வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ the magnitude of Fm will be equal to BQV sin theta. ஓகேவா, BQV sin theta. அதே மாதிரி Fm வந்து எப்பவும் 0 ஆகும். இந்த மேக்னிடியூட் வச்சு நம்ம பார்க்கலாமா? if B equal to 0 னா என்ன ஆகும்? B equal to 0 னா Fm வந்து 0 ஆகும். அதே மாதிரி if Q equal to 0, right? Okay, if B equal to 0, if Q is equal to 0, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி if V is equal to 0, இப்போ B equal to 0 னா no magnetic field இல்லையா? அதே மாதிரி Q is equal to 0 னா no charge. அதே மாதிரி V is equal to 0 னா no velocity, அதாவது at rest இல்லையா? At rest, right? Okay, at rest. அதே மாதிரி if theta is equal to 0 or 180 degree, ஏன் 0 or 180 degree? sin theta வந்து sin 0 or sin 180 degree ஆகும். and sin 0 or sin 180 degree ஓட வேல்யூ என்ன? 0. so if theta is equal to 0 or 180 degree, இந்த பார்ட்டிகிள் எப்படி இருக்கும்? parallel or anti-parallel to the magnetic field இல்லையா? or anti-parallel, right? anti-parallel. so நமக்கு B 0 இருந்தாலும் Q 0 இருந்தாலும் V 0 இருந்தாலும் and sin theta ஓட வேல்யூ 0 இருந்தாலும் நமக்கு ஃபோர்ஸ் வந்து 0 தான் இருக்கும். அதாவது magnetic field இல்லாம இருந்தாலோ or charge இல்லாம இருந்தாலோ or velocity இல்லாம இருந்தாலோ or parallel or anti-parallel அந்த particle magnetic field பொறுத்து move ஆனாலும் we will get a velocity, we will get a force equal to 0. ஓகேவா, அதே மாதிரி when will the force be maximum? minimum value பார்த்துட்டோம் இல்லையா? இது வந்து minimum value, right? 0 விட minimum நம்ம எப்படி போக முடியும்? கண்டிப்பா போக முடியும், negative values. okay, so the max இது வந்து minimum magnitude. ஓகேவா, மினிமம் மேக்னிடியூட். அப்போ வந்து 0 வேல்யூஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம அந்த வேல்யூ மட்டும் தான் இப்போ சைடு இக்னோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த மினிமம் மேக்னிடியூட். ஸோ எஃப்எம் எப்போ மேக்ஸிமம் ஆகும்? இந்த டேர்ம்லேயே பாருங்களேன், இந்த டேர்ம்ல பார்த்தா வாட் வில் வி சி? பி இருக்கு, கியூ இருக்கு, வி இருக்கு அண்ட் சைன் தீட்டா இருக்கு. ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ எப்போ மேக்ஸிமம் ஆகுதோ அப்போதான் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆகும் இல்லையா? ஸோ இஃப் நீங்க வென்னு ஆல்ரெடி போட்டிருக்காங்களே, இங்க எல்லாத்தையும் வெண்ணுன்னே போட்டிருக்காங்க இல்ல, லைக் இப்போ இஃப்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்எம் இஸ் 0 when if b is equal to 0. வா, என்ன கிராமட்டிக்கல் எரரோ. ஸோ இஃப் எஃப்எம் இஸ் equal to 0 when b is equal to 0. ஓகே, இட்ஸ் a grammatical adjustment. அதே மாதிரி எஃப்எம் இஸ் equal to maximum when theta is equal to 90 degree இல்லையா? 90 degree. ஏன் 90 degree?
Sin theta will be maximum. Yeah, sin degree 90 degree is equal to 1, which is the maximum value, right? It will be the maximum value. So Fm will be equal to BQV. Yeah, Fm will be equal to BQV. So நம்ம இந்த மாதிரி மேக்னிட்யூட் எடுக்கிறோம், அந்த மேக்னிட்யூட் வச்சு we are just comparing, right? So Fm வந்து எப்போ 0 இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், B0 or Q0 or V0 இருக்கும்போது Fm வந்து 0 இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி Fm எப்போ மேக்ஸிமமா இருக்கும், when the value of sin theta is maximum, Fm will be maximum. இல்லையா? Done? Okay. So just a meme for you. So magnetic field ஆமா, force perpendicular to the plane and the particle's velocity ஆமா, and unassumingly moving charging particle ஆமா. So இது என்ன கான்செப்ட்னா, இப்போ நமக்கு என்ன தெரியும், F is equal to Q into V cross B ன்னு தெரியும் இல்லையா? F is equal to Q into V cross B ன்னு தெரியும். இப்போ V cross B ன்னு இருக்கு. So what does it mean? It is a cross product. So cross product ஓட direction என்னவா இருக்கும்? So இந்த cross product, அதாவது V cross B ஓட V and B ஓட cross product இந்த F வருது இல்லையா? So F will be perpendicular to the plane with V and B, right? இதுதான் cross product ஓட அந்த லாஜிக். அதே தான் இங்க உங்களுக்கு cross product லாஜிக் என்னன்னு தெரியல, ரெண்டு வெக்டர்ஸ் எடுக்கிறோம், ரெண்டு வெக்டர்ஸோட cross product எடுக்கிறோம், அந்த resultant cross product எப்படி இருக்கும்னா it will be perpendicular to both the two vectors இல்லையா? So the magnetic field வந்து இப்படி இருக்காமா, the force perpendicular to the plane of the field and particle's velocity இல்லையா? அந்த magnetic fieldால ஒரு வித force வருது, அந்த force வந்து அந்த magnetic fieldக்கும் அந்த velocityக்கும் perpendicular இருக்கும். perpendicular இருக்கிற force வந்து என்ன பண்ணும், பாவம் அந்த charge particles மெதுவா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸை சும்மா வம்புக்கு எடுத்து சும்மா மிதிச்சிடும். ஓகே, அது மட்டும் தான் இது, ஜஸ்ட் மீன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப் லாங் இந்த கான்செப்டை மறக்க மாட்டீங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்னிடியூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மேக்னிடியூடோட ஃபார்முலா என்ன நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த டைரக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம். as we know that Fm is equal to Q into V cross B இல்லையா? V cross B. So Fm is perpendicular to what? Plane with both velocity and magnetic field இல்லையா? அதாவது velocity and magnetic field இருக்கக்கூடிய பிளேனுக்கு perpendicular Fm இருக்கும். பட் நமக்கு முன்னாடி ஒரு டேர்ம் Q இருக்கு இல்லையா? There is a term Q in front of us, right? So அந்த Q வந்து பாசிட்டிவ்னா ஒரு டைரக்ஷன் இருக்கு, நெகட்டிவ்னா வேற ஒரு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா? So the direction of Fm will be equal to sine of Q into direction of V cross B, right? Direction of V cross B. So இதல எப்படி இருக்கும்னா, if Q is positive, if Q is positive என்ன, Fm will be direction of FB, okay? Direction of Fm, அதாவது the direction of the force due to magnetic field will be equal to perpendicular to V cross B. அதாவது Vயும் Bயும் இருக்கக்கூடிய அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். பேசிக்கலா கொஞ்சம் சோம்பேறினால இங்கிருந்தே காப்பி நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, ஓகேவா? ரைட். ஸோ இஃப் Q இஸ் பாசிட்டிவ் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நமக்கு Q நெகட்டிவ்னு எப்படி இருக்கும், Q நெகட்டிவ்னா அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும், ஐ மீன் அதே லைன்ல தான் இருக்கும், பட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் இல்லையா? Q பாசிட்டிவ்னா எவேயா இருக்கும், ஸோ இந்த டைரக்ஷன். Q நெகட்டிவ்னா அதே லைன்ல தான், பட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் இல்லையா? ஸோ if Q is negative, direction of Fm will be opposite, I mean இது வந்து perpendicular இல்லையா?
perpendicular to the plane containing to is a A and B, but opposite to above இல்லையா? So again சொல்றேன், நமக்கு V and B வந்து ஒரு ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கும், velocity and magnetic field. அந்த velocity and magnetic field வந்து சப்போஸ் இதுதான் அந்த பிளேன் வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்கிற பிளேன் இதுதான், இங்க வந்து V இருக்கு, இங்க வந்து B இருக்கு. So Q பாசிட்டிவாக இருந்தால் the force will be going in this direction. அதுவே Q நெகட்டிவா இருந்தால் it will be in this direction. ஓகேவா, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஃபைன். ஸோ இந்த V cross B ஓட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல, அது வந்து நம்ம எதுக்கும் பார்க்கலாம், பட் ஸ்டில் ஓகே. அதே மாதிரி there is another important rule using which you can find the direction of the magnetic force. அது எந்த ரூல்னா, it is the Fleming's left hand rule. ஓகேவா, Fleming's left hand rule. So Fleming's left hand rule படி என்னன்னா, we are taking our left hand, right? லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறோம், அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரல் வந்து if it is in the direction of the magnetic field and in the middle finger வந்து if it is in the direction of the velocity, அப்போ thumb வந்து எப்படி இருக்கும்னா, they are saying that the thumb will be pointing towards the direction of magnetic force. So magnetic field, velocity of charged particle and magnetic force. ஓகேவா, ஓகே, தப்பா நினைச்சாதீங்கப்பா. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு Fleming's left hand rule. ஸோ இதை வச்சு we will be able to find the direction of the magnetic force ன்னு சொல்றாங்க. ஓகே, direction of the magnetic force. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் இல்லாம நம்ம டைரக்ட் லைக் இது வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம், இது வச்சும் கண்டுபிடிக்கலாம். நம்ம மெத்தட் வந்து உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், there is no issues. அதே மாதிரி there is the right hand rule. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் ரூல் படி என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு பிளேன் எடுப்போம் இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பிளேன் எடுப்போம், அந்த பிளேன்ல வந்து வியும் இருக்கும் பியும் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் அந்த பிளேன்னா, ஓகே, வி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பி இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா, we have to curl our 4 fingers in such a way that அந்த ஃபிங்கர்ஸ் வந்து வி இருந்து பி அப்படியே போற மாதிரி. ஓகே, ஸோ இங்க இருந்து நீங்க கையை எப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க, இப்படி வைக்கணும்னா இங்க இருந்து இப்படி வந்து வருவீங்களா, ரைட், இங்க இருந்து இப்படி வரணும். ஸோ இங்கதான் வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கதான் வி இருக்கு, இங்க இருந்து நீங்க கைய ரொட்டேட் பண்றீங்க, இங்க இருந்து கைய நீங்க ரொட்டேட் பண்ணி மெதுவா பி பக்கம் கொண்டு வரீங்க. ஓகே, அதாவது வி இருந்து பி அப்படியே கர்ல் பண்ணி பி. ஓகே, அப்படி கொண்டு போன டைரக்ஷன்ல அந்த மாதிரி லைக் நீங்க ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்க அந்த மாதிரி டைரக்ஷனுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்க thumb will be pointing towards the direction where the force exists. ஓகேவா, இது வந்து ரைட் ஹேண்ட் கர்ல் ரூல் சொல்லுவாங்க. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மேக்ஸ் படிச்சிருந்தா, மேக்ஸ் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா இல்லையா, அந்த மேக்ஸ்ல வந்து இதை பத்தி டீடைலா கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அதாவது இது வந்து ஜஸ்ட் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்ல, ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட், அதாவது ரெண்டு வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம்னா அதோட ரிசல்டன்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு குறிக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ இப்படி எடுக்கிறோம் பெண்ட். ஓகே, வி ஸ்டார்டிங் வந்து வி வெக்டர் எங்க இருக்கோ அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபிங்கர்ஸை மெதுவா ரொட்டேட் பண்ணி பி வேற கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது நமக்கு தம்ப் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, இது வந்து ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ மோஸ்ட்லி உங்களால இது முடிஞ்சா இது யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் இதுதான் உங்களுக்கு மேக்ஸ்லயும் இருக்கு, வேற ஒரு சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி இருக்கிறதால இது கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு. பட் இஃப் திஸ் இஸ் ஈஸி ஃபார் யூ, யூ கேன் டு இட். ஓகே, ஸோ இந்த ரூல் படி வி கிராஸ் பி ஒரு பிளேன்ல இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், அது பெர்பெண்டிகுலரா இருந்தாலும் லைக் இப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும். பட் அந்த பெர்பெண்டிகுலாரிட்டி எந்த டைரக்ஷன் இருக்குன்னு தெரியணும்னா கியூவோட சைன் வேணும். ஸோ கியூ வந்து பாசிட்டிவ்னா இட் வில் பி பெர்பெண்டிகுலர் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ்னா இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டுவர்ட்ஸ் த பிளேன். ஓகே, அவே ஃப்ரம் த பிளேன் டுவர்ட்ஸ் த பிளேன், அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே. ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கான்செப்ட்ஸுக்கு ஹெல்ப் ஆகும். பட் நீங்க அந்த கர்வ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலே அந்த வெக்டர்ஸோட சம்மெல்லாம் போடுவீங்க இல்லையா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் எல்லாம் போடுவீங்க இல்லையா, அதுல வந்து டைரக்டாவே நீங்க ஐஜேகே அந்த வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுல சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பட் அதுல ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு மெயின் திங் என்னன்னா, இந்த பிசிக்ஸ் கான்செப்ட் மட்டும் இல்ல, நீங்க கான்செப்ட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் என்னன்னு நல்லா கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா, நல்ல கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபைன்.
ஓகே ஸோ ஆர்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் நம்ம கிளாஸ்ல நம்ம இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், இல்லை இப்படி படிச்சுட்டு இருப்போம், ஒரு இப்படி நம்ம இப்போ இவ்வளவு நேரம் இப்படி ஸ்டடி பண்ணோம், இப்படி பண்ணோம், இல்லை இப்படி எல்லாம் பண்ணோம் இல்லையா. நமக்கு இதுதான் கேங் சைன். நம்ம வந்து பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் கேங் சைன் இல்லை, நமக்கு இதெல்லாம் தான் நமக்கு கேங் சைன். ஓகேவா. ஸோ ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளா பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க என்னடா லூசுங்க மாதிரி என்னமோ உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல. பட் ஸ்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா இந்த ஹேண்ட் வச்சு ஒரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கிறதால தான் பிசிக்ஸ் இன்னும் ஈஸியா இருக்கு இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு. ஓகே ஓகே ஸோ இது ரிலேட்டடான கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம இனி பார்க்கலாம். Okay, so when a charge particle moving with velocity v, so given na first step podren, when a charge particle moving with velocity v nu sollitaanga, subjected to a magnetic field of induction v nu sollitaanga. Okay, so magnetic field vandu v irukku nu sollitaanga. The force on it is non-zero. appo force m vandu ennava illa zero va illa. This implies that, okay, this implies that question options என்ன கொடுத்திருக்காங்க, angle between v and b. So angle between b and b என்ன நமக்கு தெரியணும் இல்லையா, angle between b and b என்ன நமக்கு தெரியணும். So solution நம்ம 4 different options இருக்கு. So அந்த 4 options-ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Okay, so F is equal to Q into V cross B நமக்கு தெரியும். அதுவே நம்ம magnitude wise எடுத்தா it is BQV sin theta இல்லையா, BQV sin theta, right? Okay, so A எடுக்கலாமா? Okay, so A எடுத்தா what will be the value of FM? FM will be equal to BQV sin 90 degree, that is equal to BQV. Zero-வா? இது non-zero னு சொல்லிட்டாங்க, right? இது வந்து non-zero சொல்லிட்டாங்க. So இந்த ஆப்ஷனும் true தான். Okay, any angle between V and B can have any other value between 90 degree னு சொல்றாங்க. So B FM equal to BQV sin ஏதோ ஒரு ஆங்கிள் பிட்வீன் 90 டிகிரி. பட் நம்ம 90 டிகிரிக்கு இல்லாம வேற எந்த ஆங்கிள் எடுக்கலாம்னு இந்த ஆப்ஷன்ல போட்டிருக்கு. சப்போஸ் நம்ம சரி எந்த ஆங்கிள் எடுக்கலாம்ல, ஸோ 0 and 180 எடுத்தா என்ன ஆகும், 0 தான் ஆகும். அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ். So the angle between V and B can have any other value other than 0 or 180 degree. So in the option true, because in the force 0 ஆகணும்னா நமக்கு எந்த angle வேணும், 0 or 180 degree angle இருந்தா மட்டும்தான் force வந்து non zeroவா இருக்காது, 0 ஆகும். So 0 and 180 degree தவிர வேற எந்த angle நமக்கு எடுத்தாலும் force will be non zero இல்லையா. Okay, sin theta. Okay, அதே மாதிரி the angle between V and B is either 0 or 180 degree. இது வந்து கரெக்டா ஆப்ஷன் வந்து wrong, because நமக்கு 0 or 180 degree வந்தா the force will be 0 இல்லையா, force will be 0. So இப்போ நமக்கு 2 options கரெக்டா இருக்கு. Okay, பட் அவங்க என்ன சொல்றாங்க, the force on it is non-zero, perpendicular இருக்குன்னு சொல்ல கிடையாது, அவங்க non-zeroவா இருக்குன்னு மட்டும் தான் சொல்றாங்க. So கரெக்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும், the angle between V and B can have any value other than 0 and 180 degree. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம என்னதான் எடுத்தாலும் சரி, ஓகே, நம்ம என்னதான் எடுத்தாலும் அவங்க கொடுத்துருக்கிற ஒரே கண்டிஷன் வந்து நான் ஜீரோ ஃபோர்ஸ் வந்து நான் ஜீரோ இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 90 டிகிரியா இருந்தா ஃபோர்ஸ் வந்து நான் ஜீரோ தான், ஓகே, பட் 90 டிகிரியா இருந்தா மட்டும்தானா ஃபோர்ஸ் வந்து நான் ஜீரோ இல்ல. 0 and 180 டிகிரி தவிர வேற எந்த ஆங்கிள் எடுத்தாலும் சரி நான் ஜீரோவா தான் இருக்கும் இல்லையா, நான் ஜீரோவா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்தாலும் இருக்கிற அத்தனை ஆப்ஷன்ஸையும் அது இன்க்ளூட் பண்றது இல்ல, 90 டிகிரியை மட்டும் கொடுக்குது. அண்ட் மற்ற ஆங்கிள்ஸ்லயும் நான் ஜீரோ வரதுனால அந்த ஆங்கிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்கணும் இல்லையா. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். ஓகே, ஸோ அகெயின் சொல்றேன், 90 டிகிரியும் நான் ஜீரோ தான், இந்த 0 and 180 டிகிரி தவிர வேற எந்த ஆங்கிள் எடுத்தாலும் நான் ஜீரோ தான். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிபிக் கேஸ். 90 டிகிரி இந்த ஆப்ஷன் படி 90 டிகிரி இருந்தா மட்டும்தான் நான் ஜீரோவா இருக்கணும், பட் அப்படி இல்லை இல்லையா, எந்த ஆங்கிள் எடுத்தாலும் நமக்கு நான் ஜீரோ தான் அதர் தேன் 0 and 180 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே ஓகே.
ஸோ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுல கன்ஃபியூஷன் ஆவீங்கன்னா இந்த ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு சார், இந்த ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு சார், எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றது நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இந்த லாஜிக் படி நீங்க இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? அதே மாதிரி a charge particle moves through a magnetic field in a direction perpendicular to it. So F is equal to Q into V cross B இல்லையா? So given என்னவா இருக்கும்? Charge particle, okay, charge particle Q இருக்கு, moves through, அப்போ velocity இருக்கு, magnetic field இருக்கு, in a direction perpendicular to it. So in the direction will be perpendicular, the charge particle will move in a direction perpendicular to the magnetic field. So velocity is perpendicular to magnetic field இல்லையா? Velocity is perpendicular to magnetic field. So to find which term remains unchanged வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, which term remains unchanged. Okay, இல்லையா? இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரைட். ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும்? we have the equation, என்னப்பா அது எரர் போட. ஓகே, we have the equation, இந்த ஈக்குவேஷன் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையா, ஒரு வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையா, ஒரு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? F is equal to QVP sin theta வரும். பட் sin theta வந்து 90 டிகிரி இல்லையா? பிகாஸ் V is equal to V is perpendicular to B, so BQV இல்லையா? F is equal to BQV. ஸோ நமக்கு இதுல தெரிய வர முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? The force will be perpendicular to the velocity இல்லையா? Force is perpendicular to velocity and magnetic field. Yeah, so the force will be perpendicular to the velocity and the magnetic field. So acceleration remains unchanged னு சொல்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? So F is equal to BQV. So what will be M? F வந்துனா F is equal to MA, that is equal to BQV. அப்ப A is equal to BQV by M. BQV by M இல்லையா? BQV by M. So நமக்கு இங்க ஆல்ரெடி என்ன தெரிய வருது? the force is perpendicular to the velocity. perpendicular to the velocity னா எப்படி டைரக்ஷனா இருக்கும்? அந்த ஃபோர்ஸால அந்த சார்ஜ் பார்ட்டிகிள் எப்படி மூவ் ஆகும்? உங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸோட கான்செப்ட் தெரியும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, there will be a force அடா there circle வரையப்பா. ஓகே ஓகே, there will be a force. ஓகேவா? ஸோ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் இதுதான் வெலாசிட்டினா, ஸோ சாரி இதுதான் வெலாசிட்டினா நம்ம ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? லைக் இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும் இல்லையா? இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ த ஃபோர்ஸ் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, the force will be in this direction. Understood? So இந்த மாதிரி இருக்கும்போது the force will act as a centripetal force. ஓகேவா? act as centripetal force. So இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? ஐ மீன் அந்த பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகுது? பார்ட்டிகிள் வந்து ஒரு சர்க்கிள்ல போகுது. சர்க்கிள்ல போனா ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா? ஆக்சிலரேஷனோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும். பட் என்ன ஆகுது? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் போகும்போது அந்த டைரக்ஷன் வந்து மாறும் இல்லையா? அந்த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் வந்து மாறும். ரைட்? அந்த டைரக்ஷன் மாறதுனால this will remain unchanged. I mean this will not remain unchanged. டைரக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி velocity, இந்த பாயிண்ட் வெலாசிட்டி இப்படி இருக்கும், இந்த பாயிண்ட் வெலாசிட்டி இப்படி இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி மாறினாலும் the direction is changing. ஸோ இதுவும் அன்சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். கண்டிப்பா இல்ல, சர்க்கிள் தான்.
So இதுவும் ஆப்ஷன். பட் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அன்சேஞ்சா இருக்குமா? கண்டிப்பா அன்சேஞ்சா தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல் மாறுது, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி மாறுது, அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷனும் மாறுது இல்லையா? ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும், ரைட்? ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும் அண்ட் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ வெலாசிட்டி இஸ் நாட் கெட்டிங், ஐ மீன் த ஆக்சலரேஷன் இஸ் நாட் சேஞ்சிங் இன் வேல்யூ, பட் டைரக்ஷன் வந்து மாறுது. அதே மாதிரி வெலாசிட்டி வந்து டைரக்ஷன் மாறுது ஆனா வேல்யூ மாறுது இல்ல. பட் ஸ்பீடுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கா? கண்டிப்பா டைரக்ஷன் இல்ல. ஸோ ஸ்பீட் வில் ரிமைன் அன்சேஞ்ச். ஓகேவா? ஓகே, ஸோ நோ டவுட்ஸ் அபவுட் தட், ரைட்? ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். அதே மாதிரி a charge q moves in a region where electric field E and magnetic field B both exist. So given electric field E இருக்கு, charge q இருக்கு, அந்த charge q க்கு electric field E இருக்கு, magnetic field B இருக்கு. So இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய total force என்னன்னு சொல்லிட்டோம். So to find total force சொல்யூஷன், நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டால ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லையா? QE. நமக்கு டைரக்ஷன் தெரியாது, ஸோ நான் வெக்டர்னே போடுறேன். அதே மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டால ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் BQB, இட் இஸ் Q into V cross B இல்லையா? Q into V cross B. So what will be the total force? The total force will be equal to the sum of the individual forces. Yeah? So F dot will be equal to Fe plus Fm. So F dot will be equal to QE plus Q of V cross B. So F dot will be equal to Q of E plus V cross B. இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் வரும் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ரெண்டு ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகி, ஐ மீன் கம்பைன் ஆகி, we will get this resultant force. ஸோ அதோட ஆப்ஷன் பார்க்கலாமா? QE plus V cross B, right? So in the particular logic வச்சு there is an entirely new concept called the Lorentz force. ஓகேவா? இது வந்து Lorentz forceன்னு சொல்லுவோம். அது வந்து லைக் உங்க ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு டெடிகேட்டட் கிளாஸ் வச்சு நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் Lorentz force is simply the total force experienced by a charged particle when kept in combined electric and magnetic fields. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலையும் ஃபோர்ஸ் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் ஃபோர்ஸ் வரும். அந்த ரெண்டு ஃபோர்ஸும் கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் தான் இந்த Lorentz force. ஓகேவா? டன்? ஓகே. So a charged, positively charged particle, so given positively charged particle moving due east போடுறாங்க. ஸோ நம்ம டயக்ராம் வரைவோமா? ஒரு சின்ன ஒரு கிராஃப் வரைஞ்சு பார்ப்போம். அந்த கிராஃப் படி இங்க வந்து J வரும், இங்க வந்து I வரும், இங்க வந்து K வரும் இல்லையா? அது வந்து Z ஆக்சிஸ், இது வந்து X ஆக்சிஸ், இது வந்து Y ஆக்சிஸ். ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தா நமக்கு ஈஸ்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? The east is towards the positive direction, I mean positive I direction. So positive I direction the velocity இருக்கு இல்லையா? velocity in the direction இருக்கு. Okay, enters a region of uniform magnetic field. Okay, B vector directed vertically upwards. So upwards, now what will be the force? I mean, what will be the magnitude? I mean direction, sorry, magnitude வந்து நமக்கு தெரியல, but it will be in the upward direction, that is plus K. So plus K directionல இருக்கு, right? Plus K directionல இருக்கு. So the particle will continue to move due eastern கேக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ we need to find what is the force, right? Force. So to find motion of the particle இல்லையா? Motion of particle solution. So physical tension சொல்லிருக்கோம், it is V Q into V cross B. Q வந்து is positive இல்லையா? அப்போ what is V cross B? V cross B. So the velocity வந்து I vector I direction இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So I am just taking it as V into I இல்லையா?
அது மாதிரி b வந்து b into k நான் சும்மா அசியூம் பண்ணிக்கிறேன். b ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. magnitude into direction நம்ம வெக்டர் போடுவோம் இல்லையா, அதுதான் இதுதான் magnitude, இதுதான் direction. So what is v cross b? I j k 0 0 sorry v 0 0 0 0 b that is equal to okay I 0 வந்துரும் இல்லையா, minus j bv இல்லையா, bv plus k 0 வரும் இல்லையா. so force வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, the force will be I'll just resize it. okay அம்மா குட்டியாச்சு. okay okay so the force வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, they are saying that the force will be equal to, I mean v cross b will be equal to minus bvj. so force will be equal to q into v cross b, that is equal to minus bqvj. so minus bqvj வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, it is towards this direction இல்லையா. the force வந்து towards this directionல இருக்கு, right? this is the direction of force. so velocity வந்து இப்படி போகுது, x axisல போகுது இல்லையா, velocity வந்து x axis இப்படி போகுது, மேலயா magnetic field போகுது, but the force வந்து எந்த directionல போகுது, it is attracting it towards the center. so அந்த velocity வந்து இப்படி தான் போகுது, but force வந்து இப்படி இருக்கிறதால it will move like this இல்லையா. so இந்த மாதிரி force இங்க கண்டினியூஸா சென்டர் நோக்கி இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, it is in the center. so என்ன ஆகும், அந்த velocityனால it will move in a circle. okay இந்த gravitation எப்படி நடக்கும், I mean gravitation சொல்றாங்க, satellite எல்லாம் எப்படி மூவ் ஆகும், satellite வந்து நம்ம ஒரு ஹைட்ல வைக்கிறோம், அந்த ஹைட்ல வைக்கும்போது அந்த சேட்டலைட்டுக்கும் எர்த்துக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ்னால சேட்டலைட் உள்ள விடும் இல்லையா, உள்ள விட மாதிரி வரும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சேட்டலைட்டுக்கு வந்து we are giving it a horizontal velocity இல்லையா. so ஃபோர்ஸ் வந்து இப்படி புல் பண்ணும், லைக் இதுதான் எர்த்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி புல் பண்ணும் அண்ட் சேட்டலைட் வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி புல் பண்றதால அந்த புல் ஃபோர்ஸ்னால அந்த சேட்டலைட் வந்து அந்த இடத்துல இருக்கும், பட் இந்த ஹொரிசான்டல் வெலாசிட்டி இருக்கிறதுனால இட் வில் ரொட்டேட் இல்லையா. உங்களுக்கு வந்து கிராவிடேஷன்ல இதை வந்து ஈஸியா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ அதே லாஜிக் தான், ஓகேங்களா, அதே லாஜிக் தான். வெலாசிட்டி வந்து ஐ மீன் வெலாசிட்டினால it is moving in this direction, but force நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இப்படி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும், ரைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கிளாரிட்டிக்கு வேணும்னா இங்க ஃபோர்ஸ் இருக்கு, ஸோ சாரி இங்க ஃபோர்ஸ்ல இங்க வந்து சென்டர் இருக்கு, ஓகேவா. ஓகே ஸோ இங்க ஒன்று ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு, பட் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும், திஸ் வில் பி இன் திஸ் டைரக்ஷன், ஓகேவா. So this is the reason why the force will make the charged particle move in a circle, because force வந்து இந்த சென்டர் நோக்கி இப்படி வருது, பட் velocity வந்து எப்படி, it is in a straight line இல்லையா. so இந்த forceனால அந்த charged particle அந்த force வந்து அப்படியே சர்க்கிளை மூவ் பண்ண வைக்குது. so இந்த மாதிரி கண்டிஷன் the particle will continue to move due east போகுமா, இல்ல move in a circular orbit with its speed unchanged, correct, because நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் வெலாசிட்டி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா. ஸோ வெலாசிட்டியில அந்த வெலாசிட்டி வேல்யூல எந்தவித மாற்றமும் இல்லை, பட் இந்த ஃபோர்ஸ்னால டைரக்ஷன் மட்டும் மாறுது. ஸோ இட்ஸ் ஸ்பீட் வில் ரிமைன் அன்சேஞ்ச்ட். It will move in a circular orbit with its speed increased. Option wrong. Gets deflected vertically upwards. Option wrong. So புரிஞ்சுதா? So again சொல்றேன், இந்த மாதிரி force வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். We found out that the force is in negative j, அதாவது it is towards the origin. So இந்த மாதிரி towards the origin வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய force வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், magnetic field வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து அப்படியே மேல இருக்கும். ஓகே, இது வந்து பிளேன் தானே, நம்ம எழுதுற பேப்பர்னா இங்க இருந்து அப்படியே மேல இருக்கும், பட் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ மூணு டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த ஃபோர்ஸ்னால அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை
it is moving, it is making the charged particle move in a circle, but in the velocity வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால, லைக் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதால அதோட வேல்யூ ஒன்றும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடான, ஐ மீன் இந்த மாதிரி மோஷனுக்கு ரிலேட்டடான ஃபுல் கான்செப்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்தா அந்த சார்ஜ் பார்ட்டிகல் அட் மோஸ்ட் கேசஸ் வந்து சர்க்கிள்ல தான் மூவ் ஆகும். ஓகேவா? சர்க்கிளோ எந்த கேஸ்னாலும் சரி, சர்க்கிள்னா ஏதோ ஒரு வித சர்க்கிள்ல மூவ் ஆகும். இந்த கேஸ்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள்ல மூவ் ஆகும். ஃபைன். ஓகே ஓகே. So given a charged particle of mass m and charge q with a constant velocity along x direction v is equal to ai. Okay, it enters a region of magnetic field which is directed towards positive z direction from x is equal to a, which is given by b is equal to bk. So b is equal to bk and initial position வந்து என்ன, x is equal to a அப்படின்னு சொல்லிட்டாங்க. Okay, to find, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we need to find what is the initial acceleration of the particle. அது ஏன் சார் இனிஷியல் ஆக்சலரேஷன் சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு சர்க்கிள மூவ் பண்றோம், நம்ம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ சர்க்கிள்ல மூவ் பண்ணும்போது இந்த டைரக்ஷன் வரும்போது ஒரு ஆக்சலரேஷன் வரும். அந்த பார்ட்டிகல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எப்படி போகும், இட் வில் மூவ் ஹியர் இல்லையா, இந்த மாதிரி இங்க வந்துடும். இங்க வந்து அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த மாதிரி இல்லையா. ஸோ it will be only the initial acceleration that we require, because circle la வந்து அந்த acceleration ஓட direction move ஆயிட்டே இருக்கும், right? So to find initial acceleration, so solution போடலாமா? What is the solution? நமக்கு force வேணும் இல்லையா, force equal to q into v cross b இல்லையா. அப்போ what is v cross b? V cross B is equal to IJK. V ஓட வேல்யூ என்ன, AI தானே, A 0 0. B ஓட வேல்யூ என்ன, BK ல 0 0 B இல்லையா. So that is equal to I of 0, இங்க போனா 0 minus 0 minus J of AB minus 0, right? இப்போ plus k of 0 minus 0 இல்லையா, 0 minus 0. so கடவுளே, v cross b is equal to 0 minus abj into 0 இல்லையா. அப்போ what is force? Force will be equal to q of b cross b, that is equal to minus abqj இல்லையா, minus abqj, right? minus abqj. so இது வந்து force. பட் நமக்கு forceக்கும் accelerationக்கும் relation என்ன? the relation between force and acceleration is F is equal to ma இல்லையா. F is equal to ma, that is equal to இந்த வேல்யூ நமக்கு தெரியும், abqj. so acceleration will be equal to minus qab. நான் சும்மா rearrange பண்றேன் because options வந்து qab தான் இருக்கு இல்லையா. qab by m, direction வந்து j. fine, direction வந்து j இல்லையா, direction வந்து j. okay okay. so F is equal to minus qabm, direction வந்து j. ஓ, இதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஆப்ஷனே வைப்போம், இது வந்து ஒரு ஸ்கொயர்னே போடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டெக்னிக்கல் தான், இதோட வேல்யூ வந்து minus qabmj. ஓகேவா. அதே மாதிரி the force in the cross product, so given in the cross product F is equal to q into v cross b equal to qv into bi plus bj plus b naught k இல்லையா. b naught k இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. q is equal to 1
and v is equal to 2i plus 4j plus 6k and f is equal to 4i minus 20j plus 12k இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நமக்கு இதுல to find b என்ன நமக்கு தெரியணும் இல்லையா, b என்ன நமக்கு தெரியணும், right? We need to find the complete expression for b. So நம்ம கண்டுபிடிக்கலாமா? What is f? F is equal to qv, sorry, yeah, atta f is equal to q into v cross b, that is equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க qv இல்லையா. so qv அந்த q உள்ள மல்டிப்ளை பண்றாங்க, right? qv into qb இல்லையா, because q வந்து ஸ்கேலர் உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் there is not going to be much difference, right? okay okay so q ஓட வேல்யூ வந்து 1 ன்னு சொல்லிட்டாங்க. so நம்ம அதை எலிமினேட் பண்ணா v cross b இல்லையா, v cross b, right? v cross b, ஓகேவா? so டைரக்டா நான் எழுதுறேன், இது வந்து v cross b because நமக்கு q ஓட வேல்யூ வந்து 1 தானே, ஓகேவா? ஓகே, so இதுல வந்து v ஓட வேல்யூ தெரியும், f ஓட வேல்யூவும் தெரியும். so நம்ம b ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியல, so நம்ம b ஓட வேல்யூ சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாமா? assume that b is equal to bi plus bj plus b naught k, இந்த மாதிரி b ஓட வேல்யூ இருக்கு. so v cross b ஓட வேல்யூ அப்ப என்னவா இருக்கும்? v cross b will be equal to I j k, what is v? 2 4 6 தானே, 2 4 6 2i plus 4j plus 6k and b b b naught, that is equal to I vector of 4b naught minus 6b இல்லையா, minus 6b minus j of 2b naught minus 6b இல்லையா, 2b naught minus 6b plus k of k எடுத்தா 2b minus 4b இல்லையா, 2b minus 4b is equal to, okay, இது வந்து ஃபோர்ஸ் இல்லையா, v cross b வந்து என்னன்னு போட்டோம், இது வந்து ஃபோர்ஸ்னு போட்டோம். பட் நமக்கு ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இட் இஸ் 4i minus 20j plus 12k இல்லையா, 4i minus 20j plus 12k, that is equal to 4b minus 6b, 4b naught minus 6b into I minus 2b naught minus 6b into j plus இது வந்து minus 2b வருமா, minus 2b into k is equal to f, ஓகேவா, into equal to f. okay, so இது வந்து நம்ம கம்பேர் பண்ணலாமா? comparing terms, minus 2b will be equal to what? 12 இல்லையா, 12. அப்ப b is equal to minus 6. okay, b is equal to minus 6. so இங்க வந்து minus 6 b ல minus 6 னா முன்னாடி வந்து minus 6 வரணும், இங்க minus 6 வரணும் இல்லையா, b வந்து minus 6. so minus 6 plus 8k. okay, so இந்த மாதிரி நீங்க ஃபுல் இதுல வந்து லைக் நமக்கு b ஓட வேல்யூ வந்து -6 வந்துருச்சு. நம்ம இந்த b ஓட வேல்யூ வந்து நம்ம bi plus bj plus b naught k னு தான் எடுத்துக்கணும் இல்லையா. சோ இப்போ வந்து என்ன வரும், -6i -6j plus b naught k னு வரும். பட் ஆப்ஷன்ஸ் பார்த்தப்போ அது மாதிரி -6 னு வரது ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான். சோ இதுதான் நம்ம சூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம ஏன் சூஸ் பண்றோம்னா அப்பதான் உங்களால ஃபாஸ்டா போட முடியும் இல்லையா, இல்லாட்டி நீங்க எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க இது கால்குலேட் பண்றதுக்கு. ஓகே, பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கால்குலேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரியும், கரெக்ட் ஆன்சர் என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஃபார் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போடலாம். ஓகே, பி இது வந்து கே கம்பேர் பண்ணப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கம்பேர் பண்ணலாம், ஜே கம்பேர் பண்ணலாமா. ஜே கம்பேர் பண்ணப்போ what we found, -20 is equal to -2b naught minus 6b. so 2b naught minus 6 into -6 equal to என்ன 20. இது வந்து கேன்சல் அவுட் ஆயிருமா, மைனஸ் போயிடும். so 2b naught plus 36 equal to 20.
2 b naught equal to minus 16, b naught equal to minus 8. Okay, wow, b naught equal to minus 8. So b is equal to minus 6i minus 6j minus 8k. Simple problem தானே? Very simple problem. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, q ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, v யும் கொடுத்திருக்காங்க, f ம் கொடுத்திருக்காங்க, b வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம v cross b யும் கண்டுபிடிச்சோம், f ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், அத ரெண்டு கம்பேர் பண்ணி we found what is the value for b. ஓகேவா? அதே மாதிரி a charge particle, okay, a charge particle with specific charge, அது என்ன சார் specific charge னா charge per unit mass, so q by m இல்லையா, equal to 0.2 coulomb per kg. இவ்வளோ பெரிய kg இங்க வராது, coulomb per kg. Okay, has velocity 2i minus 3j at some instant in a uniform magnetic field, b is equal to 5i plus 2j. So நமக்கு velocity இங்க கொடுத்துட்டாங்க, magnetic field கொடுத்துட்டாங்க, q by m ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க. So find the acceleration of the particle at this instant. So to find acceleration, so acceleration நம்ம கண்டுபிடிக்கணும். So solution என்ன இருக்கும்? What is the solution? f is equal to q into v cross b ன்னு நமக்கு தெரியும் இல்லையா, q into v cross b நமக்கு தெரியும். That is equal to what? That will be equal to ma, mass into acceleration. இது வந்து நமக்கு தெரியும். So a equal to q by m v cross b இல்லையா, q by m v cross b. அப்ப acceleration ஓட வேல்யூ வந்து இதுதான். நமக்கு q by m ஓட டேர்ம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இல்லையா, a is equal to 0.2 into v cross b. So v cross b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, right? So v cross b equal to okay, so v cross b equal to ijk, v ஓட வேல்யூ என்ன, it is 2i minus 3j இல்லையா, 2 minus 3 0, b வந்து 520. உங்களுக்கு கோட் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியணும்ல, ஐ மீன் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம் தெரியும்ல, ijk எடுப்போம். இப்போ v வந்து 2i minus 3j னா 2i minus 3j னா i க்கு 2 v ஓட டேர்ம் என்ன 2, அதே மாதிரி j க்கு v ஓட டேர்ம் என்ன -3, k வந்து இல்ல, so it is 0. அதே மாதிரி magnetic field வந்து it is 5i plus 2j தானே, 5i plus 2j, so b க்கு i term வந்து 5, அதே மாதிரி j term வந்து 2, right? இதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. So i of 0 minus 0 இல்லையா, 0 minus 0, அதே மாதிரி k j க்கு என்ன வரும், minus j of 0 minus 0 plus k of 4 minus of minus 3 into 5 இல்லையா, minus 3 into 5. Okay, so that is equal to k of 4 plus 15, so k is equal to 19 இல்லையா, k is equal to 19, right? K is equal to 19, so k is equal to 19 சொல்ற பாருங்க, is equal to 19 into k இல்லையா, 19 into k. So force ஓட வேல்யூ என்னவா இருக்கும், the force will be equal to force acceleration, sorry, so acceleration will be equal to 0.2 into v cross b. V cross b value என்ன k இல்லையா, 19k, so a is equal to 383.8 k meter per second square இல்லையா. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த சிம்பிள் ப்ராப்ளம் வந்து தான் நார்மலி அவங்க கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்றோம்னா, f ஓட வேல்யூ we are finding it using v and b, and acceleration வந்து it is a force by mass இல்லையா, force by mass. ஸோ இதுல வந்து q by m, அதாவது நம்ம force by mass போட்டோம், அப்போ q v cos b by m நம்ம போட்டோம். அதுல q by m நம்ம ஒரு தனியா டேர்ம் எடுத்து அந்த டேர்மோட வேல்யூ 0.2 அவங்க கொடுத்துட்டாங்க. தென் we evaluated cross product of v cross b, and அதை வச்சு we found the value for acceleration. Simple problem, right? Very simple problem. 3.8
k vector ஓகேவா, k vector. Okay, so அதே மாதிரி a charged particle, so given a charged particle is projected in a magnetic field of B is equal to 3I plus 4J into 10 power minus 2 Tesla, and the acceleration of the particle is found to be xi plus 2j into 10 power minus 2 meter per second square. So what is the value of x ன்னு அவங்க கேக்குறாங்க. ஓகே, நம்ம value of x ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, so இதல வந்து நீங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இத சால்வ் பண்ணலாம். ஓகேவா, so to find x ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. so solution, so force is equal to என்ன, q into v cos b ன்னு நமக்கு தெரியும் இல்லையா. acceleration என்ன, acceleration is equal to force by mass இல்லையா. பட் நமக்கு ஆல்ரெடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியும்னா, force will be perpendicular to the plane containing v and b இல்லையா. it will be perpendicular to v and b, so force will be perpendicular to v and force will be perpendicular to b also இல்லையா. force will be perpendicular to b also. so force வந்து perpendicular இருந்தா அந்த force மூலமா வர acceleration என்னவா இருக்கும், அதுவும் perpendicular இருக்கும். so acceleration will also be perpendicular to magnetic field. of course நீங்க வந்து வேணும்னா q ஓட வேல்யூ போட்டு v யும் b ஓட வேல்யூ எல்லாம் போட்டு உட்கார்ந்து எவாலுவேட் பண்ணலாம். பட் அது தேவையே இல்லாத ஸ்டெப். நீங்க இந்த மாதிரி சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, force will be perpendicular to the direction of velocity and magnitude. so force will be perpendicular to velocity and force will be perpendicular to magnitude of magnetic field, and force ஓட டைரக்ஷன் எதுல இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் acceleration இருக்கும். so acceleration will also be perpendicular to magnetic field. ஓகேவா, so perpendicular என்ன, cross product வந்து என்னவா இருக்கும், a b இல்லையா. acceleration into magnetic field will be a b cos theta, that is equal to 0 இல்லையா. theta வந்து 90 டிகிரியா இருக்கும்ல, 90 டிகிரியா இருக்கும், so that is equal to 0. so அதை வச்சு evaluate பண்ணோம்னா what is value of a, a வந்து xi plus 2j into 10 power minus 2 dot, what is b, 3i plus 4j தானே, plus 4j into 10 power minus 2 equal to 0. so xi plus 2j dot 3i plus 4j into 10 power minus 2 minus 2 minus 4 வரும், 0 வரும். 10 power minus 4 அங்க போனா நமக்கு அது யூஸே இல்லை, ஸோ அதையும் எலிமினேட் பண்றோம். ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் எடுக்கலாமா, ஒரு அது 10 பவர் எலிமினேட் பண்ற ஒரு தனி ஸ்டெப் நான் போடுறேன், அதுவும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இதை எவாலுவேட் பண்ணலாமா. ஸோ 3x plus 8 இல்லையா equal to 0. அப்போ x is equal to minus 8/3. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த மாதிரி force and acceleration வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கிற கான்செப்டும் and force will be perpendicular to the magnetic fieldங்கிற கான்செப்டும் நம்ம யூஸ் பண்ணி we are actually finding out the dot product which is equal to 0. அதை வச்சு நம்ம evaluate பண்ணிட்டோம். வேணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இன்டைரக்டா போகலாம் இந்த மெத்தட் இல்லையா. ஸோ இந்த மெத்தட் ஓகே, பட் இது வந்து டைரக்ட் மெத்தட். ஓகேவா, இந்த மாதிரி மெத்தட் நீங்க யூஸ் பண்ணா you will be able to solve very very fast. ஓகே, ஸோ அதே மாதிரி okay, so given a magnetic field of 4 into 10 power minus 3 k, so b is equal to 4 into 10 power minus 3 k Tesla exerts a force வந்து 4i plus 3j into 10 power minus 10 Newton on a particle having a charge q is equal to 10 power minus 9 coulomb இல்லையா, 10 power minus 9 coulomb and is moving in xy plane சொல்றாங்க. so moving in xy plane என்னவா இருக்கும், நம்ம to find velocity இல்லையா, velocity நம்ம கண்டுபிடிக்கிறோம். solution, so நான் சொன்ன மாதிரி it is moving in xy plane. so xy plane ல மூவ் ஆகுதுன்னா
அதோட வெலாசிட்டியும் xy பிளேன்ல தான் இருக்கணும் இல்லையா? ஸோ v will be equal to some vx of I plus vy of j plus k வேல்யூ வருமா? வராது, because it is moving in an xy plane. so x term அதாவது I vector இருக்கும், y term xy plane plus k term இருக்காது, because it is moving in xy plane only இல்லையா? so velocity வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? velocity வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, so நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? f is equal to q into v cross b நமக்கு தெரியும் இல்லையா? f is equal to q into v cross b நமக்கு தெரியும். so what is v cross b? v cross b is equal to I j k. what is v? v வந்து vx vy தானே, vx vy 0. நமக்கு வேல்யூ எவ்வளோ நாங்க போடவே இல்லை, நம்மளா vx vy 0 நம்ம போட்டுட்டு இருக்கோம், ரைட்? b யோட வேல்யூ என்ன? it is 4 into 10 power minus 3 இல்லையா? அப்போ 0 0 4 into 10 power minus 3, right? so v நான் ஃபுல்லா இந்த சைடு மாத்துறேன், ஐயோ. ஓகே ஓகே, so v so v cross b is equal to I vector vy into 4 into 10 power minus 3 minus 0 minus j என்ன வருது? vx of 4 into 10 power minus 3 minus 0 into k plus k. k ஓட வேல்யூ வந்து 0 இல்லையா? k ஓட வேல்யூ வந்து 0. so f is equal to q ஓட வேல்யூ என்ன? what is q? 10 power minus 9 இல்லையா? 10 power minus 9, okay, into இந்த வேல்யூ v cross b வேல்யூ வருமா? I to vy of 4 into 10 power minus 3 minus j of vx into 4 into 10 power minus 3 இல்லையா? 1 2 3 1 2 1 2, okay okay. so நம்ம எவாலுவேட் பண்ண f is equal to I vector மட்டும் வெளியே எடுத்தா 10 power minus 9 உள்ள நம்ம எடுத்துடலாம். vy into 4 into 10 power minus 12 வரும் இல்லையா? அதே மாதிரி minus j of vx into 4 into 10 power minus 12 இல்லையா? into நியூட்டன். நியூட்டன் சிம்பிள் போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, பட் நமக்கு இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்னன்னு தெரியும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். it is equal to 4i plus 3j into 10 power minus 10. so that is equal to 4i into 3j இல்லையா? அப்போ 4 into 10 power minus 10i plus 4i plus 3j தானே? அப்போ 3 into 10 power minus 10j இல்லையா? so equate பண்ணலாமா? equate பண்ணால் we will get 4 into 10 power minus 10 is equal to vy into 4 into 10 power minus 12. அப்போ vy will be equal to what? 10 power minus 10 into by 10 power minus 12, that is equal to 10 power 2 இல்லையா? 10 power 2, that is equal to 100 meter per second, right? 100 meter per second. அதே மாதிரி vx என்னவா இருக்கும்? what is vx? vx க்கு வந்து we have to compare j terms இல்லையா? j terms compare பண்ணும். so 3 into 10 power minus 10 equal to minus of vx into 4 into 10 power minus 12. so vx will be equal to what? 3 into 10 power minus 10 by minus 4 into 10 power minus 12, that is equal to minus 3 by 4 into இதே term that 100, that is equal to minus 75 meter per second. அப்போ velocity என்னவா இருக்கும்? velocity will be equal to vx minus 75 I vector plus 100 j meter per second. okay வா? meter per second. fine. okay,
So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா we just made an assumption, right? 75i plus 100i. So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா we just made an assumption that v equal to vxi plus vyj because it is moving in xy plane. அதை வச்சுட்டு f equal to q into v cross b ஃபார்முலா ஃபுல்லா எவாலுவேட் பண்ணோம். அண்ட் நமக்கு ஃபைனலா கிடைச்ச வேல்யூ நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணி, அதாவது ஃபோர்ஸோட ஆக்சுவல் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணி we found the values for velocity. ஓகே, அதே மாதிரி given when a proton has a velocity v is equal to 2i plus 3j into 10 power 6. So நம்ம அது உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதலாம், அதுதான் நல்லது. into 10 power 6i plus 3 into 10 power minus 6 so plus 6j meter per second வந்து velocity இருக்குன்னு சொல்றாங்க. It experiences a force F is equal to minus 1.28 into 10 power minus 13 Newton சொல்றாங்க. ஓகே, நியூட்டன் சொல்றாங்க. when its velocity is along the z axis, velocity is along the z axis, okay, velocity is along the z axis, then it experiences a force along the x axis. ஓகேவா? சோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி velocity இருக்கு and force இருக்கு and முக்கியமா இது ஒரு proton, so charge will be equal to plus c equal to 1.6 into 10 power 19 minus 19 coulomb சார்ஜும் இருக்கு. அண்ட் சப்போஸ் நம்ம வெலாசிட்டியை மாற்றணும்னா, ஒரு வெலாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு v டேஷ்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இஸ் along the z axis. ஸோ டைரக்ஷன் ஆஃப் v டேஷ் வந்து along the z axisனா கேனா இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குமாமா, இட் வில் பி along the i axisல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வச்சு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் b வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்பவும் பண்ற அதே கேஸ் தான், நம்ம எப்பவும் பண்ற மாதிரி we will just redesign everything. Okay, we will just redesign everything. ஓகேவா? so solution okay, so f is equal to q into v cross b னு நமக்கு தெரியும் இல்லையா. f is equal to v into q into q into v cross b நமக்கு தெரியும். சோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு f ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், that is equal to 1.28 into 10 power minus 13k into equal to 1.6 into 10 power minus 19. v ஓட வேல்யூ என்ன, what is v is equal to 2 into 10 power 6 இல்லையா. So 2 into 10 power 6 I plus 3 into 10 power 6 j cross b, right? b. So இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல என்ன பண்ணோம், v equal to vx plus vy நம்ம அந்த மாதிரி போட்டோம் இல்லையா. பட் இதுல வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னன்னு தெரியாது. ஸோ பிஎக்ஸ்ன்னு எடுக்கணுமா ஒரு பிஒய்ன்னு எடுக்கணுமா எதுவுமே நமக்கு தெரியல. அதுக்காக தான் நமக்கு இந்த ஒரு பார்ட் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் படி நமக்கு என்ன தெரியுது, இஃப் வெலாசிட்டி இஸ் இன் கே டைரக்ஷன், ஓகே, வெலாசிட்டி இஸ் இன் கே டைரக்ஷன், எஃப் இஸ் இன் ஐ டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஸோ நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி we will find the direction of the magnetic field. To find direction of B, yeah, direction of B வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். So what is Fleming's left hand rule சொல்லுது? Fleming's left hand rule என்ன சொல்லுதுன்னா, if we have velocity here and the magnetic field here, then the force will be in this direction. So நமக்கு இப்போ ஒரு டயக்ராம் சும்மா வரையலாம். ஓகே, K I J. So இங்க வந்து force வந்து velocity வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொன்னா, ஓகே, velocity இந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொன்னா, அது மாதிரி ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ நம்ம அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி, ரைட்?
புரியுதுங்களா? 3 டைமென்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஐ டைரக்ஷன் இல்லையா, இது வந்து ஐ டைரக்ஷன், ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் கரண்ட் கரண்ட் இல்லை, வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா. ஃபோர்ஸ் வந்து இங்க, கரண்ட் வந்து இங்க, வெலாசிட்டி வந்து இங்க இல்லையா. ஸோ வெலாசிட்டி வந்து இங்க வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இல்லை லைக் இப்படி. ஓகேவா? ஓகே, which velocity is along the z axis. So இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியும்னா, நமக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஐ டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் the magnitude of the magnetic field வந்து இந்த டைரக்ஷன் இருக்கணும் இல்லையா. வாட் இஸ் திஸ் டைரக்ஷன்? திஸ் டைரக்ஷன் இஸ் -j இல்லையா. அதாவது y ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன். எகைன் சொல்ற, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது வெலாசிட்டி இங்க இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருக்கு, ஃபோர்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து இங்க ஐ ஆக்சிஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் இஸ் along the x axis அண்ட் அதே மாதிரி வெலாசிட்டி இஸ் along the z axis. ஸோ இப்படி இருக்கு, நமக்கு மேக்னிடியூட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா. ஸோ ஃபைன், ஓகேவா? ஓகே, ஸோ to find the direction of B, அதை வச்சு நம்ம direction எங்க கண்டுபிடிச்சோம்? The direction of B will be along -j direction. So இந்த directionல மட்டும்தான் magnetic field இருக்கும். So we can assume that B is equal to Bj minus Bj. ஓகேவா? minus Bj. So இதை வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எவாலுவேட் பண்ணுவோம். ரைட், resize பண்ணலாமா? resize பண்ணா we will get that V cross B will be equal to I J K 2 into 10 power 6 வருது, 3 into 10 power 6 வருது, 0 வருது, 0 0 minus B இல்லையா. that is equal to I of 0 and minus B into 3 into 10 power 6 minus 0 minus j of 2 into 10 power 6 into minus b, that is equal to, okay, இந்த மாதிரி வருது. ஓகே, that is equal to இங்க வருது இல்லையா. நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு கரெக்டா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். இங்க வந்து j வருது, so it should be here, right? It should be here. ஓகே, ஸோ ஐ வந்து 0 வரும், மைனஸ் ஜே வந்து அதுவும் 0 வரும், பிளஸ் கே மட்டும் வந்து எப்படி வரும்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்டூ 2 இன்டூ 10 பவர் 6 இல்லையா. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கம்பேர், ரைட்? ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு எஃபோட வேல்யூ என்ன தெரியும்? 1.28 இன்டூ 10 பவர் மைனஸ் 13 தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்டூ 10 பவர் 19 இன்டூ minus b into 2 into 10 power 6 வருது இல்லையா. 2 into 10 power 6 நமக்கு வருது, ரைட்? 2 into 10 power 6 வருது. ஓகே, இங்க minus 19 வருதா? ஓகே, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதே. ஓகே, so that is equal to minus 1.28 into 10 power minus 13 equal to 1.6 into minus b into 2 into 10 power minus 13 வரும். so minus 13 போகும், அதே மாதிரி minus போகும். so 1.28 is equal to 1.6 into b into 2. அப்போ b is equal to 1.28 by 1.6 into 2, that is equal to 128 by 1000 ன்னு போடுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 1.6 வந்து 16 by 10 ன்னு போடலாம் into 1 by 2. ஓகே, ஸோ இது இப்படி போகும். ஓகேவா? ஸோ 2 போனால் இட் இஸ் 64. அதே மாதிரி 4 வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 வரும் இல்லையா. 64 4 by 100 என்ன இருக்கும்? 64ல மறுபடியும் கேர்லெஸ் மிஸ்டேக் 1.28 வரும். ஸோ 1.28 வந்து ஒரு ஜஸ்ட் இந்த ஃபுல் ஸ்டெப்பை மட்டும் சும்மா ரீடூ பண்ணலாம், அதுதான் பெட்டர். b is equal to
1.28 into 1.6 into 2, that is equal to 128 by 100, 2 decimal into 10 by 16 into 1 by 2, so 1 pogum, 2 to 64 pogum, 4 pogum, that is equal to 0.4, that is equal to b is equal to 0.4. Appo b vector is equal to minus 0.4 j Tesla. Okay va, minus 0.4 j Tesla. Fine, minus 0.4 j Tesla. So நம்ம இதுல என்ன பண்றோம்னா, நம்ம இந்த மாதிரி எப்பவும் பண்ற மாதிரி force equal to q into v cross b வச்சு நம்ம evaluate பண்றோம். பட் நம்ம பண்ணக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, we are using the Fleming's left hand rule to find the direction of the magnetic field. Okay, direction of the magnetic field வந்து நம்ம Fleming's left hand rule வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். Okay, Fleming's left hand rule வச்சு கண்டுபிடிச்சிட்டு we are actually finding the form of magnetic field which is b equal to minus bj. அது வச்சு நம்ம magnetic field ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், அதே மாதிரி the force on a charged particle moving through a magnetic field is maximum when given. So charge particle சொல்லிட்டாங்க, மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சார்ஜும் இருக்கும், வெலாசிட்டியும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு, ஃபோர்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. So to find when force is maximum, இதெல்லாம் நீங்க போடாமலே இந்நேரம் நீங்க சொல்லியிருக்கணும். பட் ஸ்டில் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மறுபடியும் போடுறேன். ஓகே, so force and force equal to q into v cross b, that is equal to qvb sin theta. So when sin theta is maximum, இல்லையா, f is maximum, so sin theta maximum value 1, இல்லையா, maximum sin theta 1, that is equal to theta equal to 90 degree. So theta equal to 90 degree, அதாவது அந்த ஃபீல்டுக்கு 90 டிகிரியா நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா the maximum force வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, the maximum force கிடைக்கும். அதே மாதிரி the force experienced by a particle of charge q moving with velocity v in a uniform magnetic field வந்து இந்த ஃபார்முலா தெரியும். The vectors f and v are perpendicular to each other. So f is equal to q into v cross b ன்னு நமக்கு தெரியும். So force is perpendicular to the plane containing v and b, இல்லையா, it is perpendicular to the plane containing v and b. So the meaning என்ன, force will be perpendicular to b and force also will be perpendicular to b, இல்லையா, v க்கும் b க்கும் force will be perpendicular. So இந்த statement correct. And force and f and b will be perpendicular to each other, அதுவும் correct. And vectors v and b can have an any angle between them. So f is equal to q b sin theta. So the theta value வந்து நம்ம எது வேணாலும் எடுக்கலாம், இல்லையா. Of course theta வந்து 0 இருந்தா வேல்யூ 0 ஆகும், theta 90 டிகிரியா இருந்தா வேல்யூ மேக்ஸிமம் ஆகும். பட் நம்மளா கண்ட்ரோல் பண்றோம் இல்ல, அது ஃபோர்ஸ் வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வருதோ, ஐ மீன் எந்த ஆங்கிள் வருதோ அது பொறுத்து மாறும். பட் வி ஆர் நோ ஒன் டு கண்ட்ரோல் வாட் இஸ் த ஆங்கிள், இல்லையா. ஸோ வியும் பியும் எந்த ஆங்கிள் வேணாலும் வைக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் வந்து மாறும், இல்லையா. ஒரு மனுஷன் எந்த வேணாலும் பிரச்சனை வேணாலும் பண்ணலாம், நம்ம எதுக்குமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பட் அந்த பிரச்சனை பண்ணிட்டா அதோட எஃபெக்ட் வந்து இவன் தான் அனுபவிக்கணும், இல்லையா. அதே மாதிரி ஃபோர்ஸ், அதாவது இந்த வெலாசிட்டி அண்ட் மேக்னிடியூடுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் எது வேணாலும் இருக்கலாம். பட் எது வேணாமா இருந்தாலும் கூட அதோட எஃபெக்ட் வந்து அல்டிமேட்லி ஃபோர்ஸ் தான் இதாகும், இல்லையா. பிகாஸ் சப்போஸ் ஃபோர்ஸ் வந்து ஜீரோனா அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கு, அவ்வளவுதானே. அப்போ வி அண்ட் பி வந்து சப்போஸ் டீட்டா வேற ஒரு ஆங்கிள் டீட்டா எடுத்துட்டாங்க, அதே மாதிரி டீட்டா ஆங்கிள் எடுத்தா ஃபோர்ஸ் இல்லாம ஆயிருமா, கண்டிப்பா இல்ல. எந்த ஆங்கிள் எடுத்தாலும் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஆங்கிளை பொறுத்து ஃபோர்ஸோட வேல்யூ மாறுமே ஒழிய ஃபோர்ஸ் வந்து இல்லாம இருக்காது, கண்டிப்பா. ரைட், force வந்து இல்லாம இருக்காது. So they can have any angle between them. So f and v are perpendicular to each other, true. F and b are perpendicular to each other, அதுவும் true. And the vector v and b can have any angle between them. So all statements are true, right. All statements are true. அதே மாதிரி what is the work done by the magnetic field on a moving charge particle? So given force is equal to q into v cross b, இல்லையா, v cross b. Okay, so to find work நமக்கு தெரியும்,
இல்லையா? So solution, what will be the solution? நமக்கு ஆல்ரெடி தெரியும் the work done is equal to force into displacement இல்லையா? force into displacement. பட் நமக்கு இங்க displacement என்னன்னு தெரியாது. பட் displacement நம்ம எப்படி எடுக்கலாம்? displacement is equal to integration of velocity into time இல்லையா? velocity into time, integration of velocity over time dt இல்லையா? so work done is equal to force into integration of velocity dt. So that is equal to force into, in the integration of direction இதுவா இருக்கும். Okay, so direction wise நம்ம direction மட்டும் பார்த்துட்டோம்னா equal to force into velocity தான் வரும் இல்லையா? because நம்ம என்னதான் integrate பண்ணாலும் சரி அதோட வேல்யூ மாறுமே ஒழிய அதோட direction இங்க மாற போறது இல்ல, because we are just integrating to find the total value, right? So work done is equal to force into velocity. Force into velocity, that is equal to Fe cos theta. Theta is always 90 degree, yeah, 90 degree. So work done will be 0. இது வந்து ரொம்ப important ஆன ஒரு result. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், பட் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம மூவ் பண்ணக்கூடிய வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால அந்த வெலாசிட்டியை பொறுத்த அளவுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷன் பொறுத்தும் ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும், ரைட்? ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் அப்போவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரே ரீசன்னால the work done will be 0 இல்லையா? the work done will be 0, ரைட்? அதே மாதிரி ஓகே, the magnetic force acting on a charged particle. So given the magnetic force acting on a charged particle, Q is equal to -2 microcoulomb. Micro na it's 10 power -6 இல்லையா? Okay, in a magnetic field 2t acting in y direction. Y direction it is j vector இல்லையா? So j vector, and the particle velocity is 2i plus 3j. அப்போ 2 into 10 power 6i plus 3 into 10 power 6j meter per second இல்லையா? meter per second. So to find, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கொஸ்டின்ல வந்து இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிகிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இதுல அவங்க ஆப் வச்சிருக்காங்கன்னா நம்ம கிவன் செக்ஷன்ல தான். ஸோ 2t ஆக்டிங் இன் y டைரக்ஷன், சிம்பிள் பாயிண்ட் தான், பட் நிறைய பேர் மிஸ் பண்றீங்க இதை. ஓகே, ஸோ டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ சொல்யூஷன், ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? F is equal to Q into V cross B. So F is equal to, so first வந்து V cross B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பேசாம இல்லையா? V cross B equal to IJK இல்லையா? IJK IJK, V ஓட வேல்யூ வந்து it's 2 into 10 power 6i இல்ல? 2 into 10 power 6i and 3 into 10 power 6j. நீங்க எழுதுறீங்களா? நீங்க எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே, so 0 2 0, so that is equal to I into 0 இல்லையா? 0 into 0 plus j into plus இல்ல sorry minus j into 0 0 plus k into 0 0 0 0 2 into 10 power 6 into 2 minus 0 இல்லையா? to 0. So F is equal to what? Q into V cross B. So F is equal to Q oda value என்ன? Q is 10 power minus 6 இல்லையா? minus 2 sorry minus 2 into 10 power minus 6 into 2 into 10 power 6 into 2 into இல்ல அவ்வளவுதான் into k இல்லையா? k vector. So F is equal to minus 8 இல்லையா? minus 8 k vector Newton. minus 8 into Newton. So இதுல வந்து magnitude வந்து என்னமா இருக்கும்? magnitude வந்து 8 நியூட்டனா இருக்கும் இல்லையா? magnitude வந்து 8 நியூட்டனா இருக்கும். direction வந்து என்னவா இருக்கும்? so இது வந்து நம்ம rearrange பண்ணலாமா? a into minus k நியூட்டன் வருமா?
8 into minus k Newton வரும், right? 8 into minus k Newton. So direction வந்து என்னவா இருக்கும்? It will be in minus k direction. What is minus k? Minus z axis இல்லையா? Minus z axis இல்ல? So 8 Newton in minus z direction. 8 Newton in minus z direction இல்லையா? 8 Newton in minus z direction. Okay? Okay. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். பட் இந்த சிம்பிளான ப்ராப்ளம்ஸை எந்த மாதிரி நுணுக்கமாக உங்களால் சால்வ் பண்ண முடியுங்கிறத இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இட் இஸ் வெரி டைம் கன்சியூமிங் இல்லையா? ஒரு வித டைம் வந்து இதுக்கு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி டைம் ஃபாஸ்ட்டாக உங்களால் சால்வ் பண்ண வேணும்னா அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சால்வ் பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இட் யூ. எக்ஸாம்னா கடற்கடன்னு சால்வ் பண்ணி போயிடலாம். அந்த மாதிரி கடைன்னு உங்களுக்காக நான் சால்வ் பண்ணி போயிட்டேன்னா உங்களுக்கும் புரியாது எடுத்தது இதுவும் இல்லையா? அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். பட் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகாதீங்க. கண்டிப்பாக நம்ம இந்த ரிவிஷன் அண்ட் பிவைக்யூ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ தெரியும் உங்களுக்கு என்னோட ஸ்பீட் என்னன்னு. ஓகே, அவ்வளோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் நான் சால்வ் பண்ணுவேன். பட் உங்களுக்காக ஐ எம் ஜஸ்ட் ரெடியூசிங் இட். ஓகே, அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். பட் நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேக் ஷுர் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். அதே நேரத்தில் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸ்பீடாக பண்ணுறவங்கிறத விட நமக்கு கரெக்டாகவும் பண்ணணும். பட் நீட் எக்ஸாமில் நமக்கு ஸ்பீடும் தேவை, கரெக்டாக பண்ணணும் அதுவும் தேவை. ஸோ அது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் சொல்யூஷன் போடுறேன்னா கண்டிப்பாக கரெக்டாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி முடிச்சிருந்தா மேக் ஷுர் தட் யூ கமெண்ட் இன் த லைவ் சாட். ஓகேவா? ஓகே ஓகே தென். ஸோ நாளைக்கு வந்து நம்ம இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம் இல்லையா? நாளைக்கு வந்து மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன்ட். நாளைக்கு வந்து இதே டைமுக்கு வாங்க 7 PM. கண்டிப்பா பென் பேப்பரோட வாங்க. கண்டிப்பா என் கூடவே சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஓகேவா? அண்ட் இதோட ஹோம்ஒர்க் ஃபைல் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். ஃபைன். ஸோ செக் தட் அவுட். கண்டிப்பா ஹோம்ஒர்க்கும் சால்வ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று ரோல் ஆகுது இல்லையா? 9005504499 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கண்டிப்பா வந்து என்கொயர் பண்ணிக்க. ஓகேவா? கண்டிப்பா எந்த டவுட்ஸ்னாலும் we will be there for you. Okay, so see you in the next class. Bye.